ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் ஹோம். டுடே வீடியோ பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இந்த வாரத்தில் தோட்டத்தில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது குட்டி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். பாப்பாக்கெல்லாம் எக்ஸாம் போயிட்டு இருந்ததுனால 2 monthsக்கு அப்புறம் இன்றைக்கி நான் தோட்டத்துக்கு போன உடனே வாழை தோட்டத்தில் நிறைய வாழை மரங்கள் எல்லாமே தார் போட்டிருந்தது. அதில் இருந்த சில பூக்கள் மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நாள் கழித்து தோட்டத்துக்கு போனதுனால பாப்பா நான் எல்லாருமே போயிட்டேங்க. காலையில் நேரமே போய் அங்கேயே டே ஃபுல்லாக இருந்தாச்சு. வாழை தோட்டத்துக்குள்ளே அங்கங்கே இந்த மாதிரி தொய்யக்கீரைன்னு கிராமத்து சைடில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கீரைகள் எல்லாம் நிறைய இருந்தது. அதையும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தோட்டத்தில் தண்ணி பாயும் போது அப்படியே நான் அந்த கீரையும் பறித்து எடுத்துட்டேன். கீரை ரொம்பவே சூப்பராகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்ததுங்க. கொண்டு போனால் அடுத்த நாளே சமைச்சு சாப்பிட்டாச்சு. தென்னை மரம் எல்லாம் வைக்கும் போது தென்னை மரத்தை சுற்றியும் கொஞ்சம் நிழல் இருக்கிற மாதிரி, அதாவது கண்ணு கொஞ்சம் மேலே வர வரைக்கும் நிழல் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செடி. நாங்கள் போட்டிருக்கிறது செம்மஞ்செடிங்க. இதான் ஆடு மாடுகளுக்கு தீவனமாகவும் யூஸ் பண்ண. இந்த மாதிரி செடி வைக்கும்போது கொஞ்சம் வெயில் தாக்க கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி தென்னை மரத்தை சுற்றியும் நிறைய இடங்களில் போட்டு விட்டுருக்கோம். இந்த வீக் ஃபுல்லாக தோட்டத்தில் எப்படி போச்சு, என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். வாழை தோட்டத்துக்குள்ளேயே அங்கங்கே இந்த மாதிரி மிளகு தக்காளி கீரை, தொய்யக்கீரை இதெல்லாமே தானாகவே முளைச்சி வந்திருந்ததுங்க. இந்த மாதிரி குச்சிக்கிழங்கு எல்லாம் அங்கங்கே என் ஹஸ்பண்ட் நிறைய இடத்துல குச்சிக்கிழங்கு நட்டு வச்சுருந்தார். அது எல்லாமே இப்போ அறுவடைக்கு வந்துருச்சு. போதுமே அந்த கிழங்கு. ஆனால் இந்த கிழங்கு வேக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே கச்சல் தன்மையோடு இருக்குது. ஆனால் சிப்ஸுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருக்குது. சில கிழங்குகள் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து வேக வைக்காமல் சிப்ஸ் போடும்போது ரொம்ப ஹார்டாக சாஃப்டாக இல்லாமல் கிறிஸ்பியாக இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கிழங்கை வெட்டி இதை வேக வச்சு சாப்பிடும்போதும் சேம் டைம் சிப்ஸ் போடும்போது தான் தெரிஞ்சது. சிப்ஸ் போடுறதுக்குனே தனியாக கிழங்கு, வேக வைக்கிறதுக்குனே தனி கிழங்கும் இருக்கும். அதாவது அப்படி தான் யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுட்டு இதை சிப்ஸுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்க. அப்படியே நம்ம தோட்டத்தை வீட்டை சுற்றி ஒரு சில காய் செடிகள் மட்டும் வச்சுருக்குறோம். அந்த செடியில் இருக்கிற சில காய்களை பறித்து எடுத்துக்கலாமா? டெய்லியும் 3-4 வெண்டைக்காய், 2-3 கத்திரிக்காய் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் சேர்த்து வச்சோம்னா அந்த வீக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. அந்த மாதிரி தான் இந்த வாரத்தில் ஒரு நாள் என்னென்ன காய் இருக்குமோ அந்த காயை பறித்து எடுத்துகிட்டு போயிடும். கத்திரிக்காய் எல்லாமே ஒரு 3-4 செடி தாங்க இருக்குது. அதனால் 2 நாள் 3 நாள் பறிக்கிற காய் வச்சு தான் ஒரு குழம்பே வைக்க முடியும். சேம் வெண்டைக்காய் செடி எல்லாமே நிறைய காஞ்சிருச்சு. இப்போ புதுசாக வச்ச செடிகளில் மட்டுமே காய் இருக்குது. அதையும் பறித்து எடுத்துக்கலாம். பாவக்காய் செடிகள் எல்லாமே நோய் விழுந்துருச்சுங்க. இருந்தாலும் சில செடிகள் இருக்குது. நம்ம சுத்தமாக மருந்து இந்த மாதிரி எதுவுமே போடாததுனால காய்கள் ரொம்ப அதிகமாக இல்லை. ஆனால் எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. சேம் டைம் நோய் தாக்குதல் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த சைடு கொஞ்சம் இந்த வீக்கோட ஒரு சின்ன பார்ட் குட்டி வீடியோ தான் நான் இன்றைக்கி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அங்கிருந்து பறிச்சிட்டு வந்த காய்கள் எல்லாமே ஸ்டோர் பண்ணியாச்சு. கருவேப்பிலை இந்த மாதிரிலாம் கொண்டு வரும்போது அதை அப்போவே க்ளீன் பண்ணி ஒரு நல்ல ஒரு சில்வர் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா உங்களுக்கு 15 to 20 days இருக்கும். நிறைய நாள் நான் அதை பண்ண மாட்டேன், நிறைய காய விட்டுருவேன். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். வந்த உடனே வீட்டில் ஃபர்ஸ்ட் வேலையாக அதை செஞ்சுட்டேங்க. எங்களோட இந்த குட்டி தோட்டத்தை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.